வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொண்டுள்ளோம். இன்றைக்கு குறிப்பாக உலகம் முழுவதுமே இந்த மேற்கு நாடுகளின் ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம் பற்றின ஒரு கருத்தாடலாக இது அமைய போகின்றது. இந்த ஜனநாயகம் தான் உலகத்தினுடைய அரசுகள் பின்பற்ற வேண்டுமா அல்லது அதற்கு புறம்பான அரசியல் கொள்கைகளை ஏனைய நாடுகள் பின்பற்ற முடியுமா என்ற அடிப்படையில் இன்றைய உரையாடல் இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த ஜனநாயகம் பால் தான் அனைத்து அரசியல் நடைமுறைகளும் இருக்க வேண்டும், ஆட்சிகள் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் மேற்கு நாடுகள் இந்த ஜனநாயகத்தை பல்வேறு வழிகளிலும் வற்புறுத்தி வருகின்றன. அதே நேரம் இந்த ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தாத நாடுகள் மீது பல்வேறு எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இது பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஆண்டனி பீட்டர் அவர்கள் எமதோடு இணைந்து கொள்கிறார். அவர் ஒரு அரசியல் ஆய்வாளர் மற்றும் பொருளாதார விடயங்களையும் கூடுதலான அக்கறை செலுத்துவர். வணக்கம் ஆண்டனி. எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள். gauritours.com. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நீங்கள் ஏன் இந்த ஜனநாயகம் ஒரு நல்ல அரசியல் முறை அல்ல என்று கருதுகிறீர்கள், அல்லது அதுல ஒரு பிரச்சனை இருக்கு கருதுகிறீர்கள்? அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? என்ன பொறுத்தவரையில ஜெயபாலன், இந்த வளர்மோ நாடுகளுக்கு எது எது அடிப்படையா வேலை செய்யும் என்று ஒரு 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 அரசியல் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை எங்களுக்கு உருவாக்குனா நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி மேல வந்துடுவோம். அதாவது வளர்மோ நாடுகள் மேல வந்துடும். அப்ப வளர்மோ நாடுகளை எப்படி கீழே வச்சிருக்கிறது, அது எது வேலை செய்யாததோ அது வேலை செய்யும் என்று சொல்லி இப்ப 700 ஆண்டுகளாக மேற்குலகம் தங்களது நாலேஜ், அதாவது what do I say, evolution, அது பரிணாமம் அடைஞ்சு அதன் மூலம் தாங்கள் உலகத்தை ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கணும். இப்ப ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அவைகளோட உண்மையான ஆதிக்கம் மற்ற நாடுகளை அபகரிக்கிறது, மற்ற நாடுகளின் வளங்களை சுரண்டுறது. இதுதான். இப்ப நீங்க ஈராக்ல பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி போய் அங்க ஒயில் எடுத்தது. அப்புறம் லிபியால நாங்க அங்க டெமோக்ரஸி இல்ல, அதுகளை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் சொல்லி ஒயில் எடுத்தது. அப்ப இவையில் ஜனநாயகத்தை பற்றி கதைச்சு ஜனநாயகத்தை போய் செய்யணும்னு சொல்றது ஒரு பொய்யான ஒரு வேலை, ஒரு பொய்யாக மக்களை ஏமாத்தி தங்களுக்கு தேவையானதை மற்றாக்களை அபகரிச்சு உலகத்தின் ஆதிக்கத்தை நடைமுறைப்படுத்துறதுதான் அவையோட வேலை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சைனா ஒரு ஜனநாயக கொள்கையை பின்பற்றி இருந்தா இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கீங்களா? இவர்கள் சொல்ல பாக்குற விஷயம் என்றா மக்களால மக்களுக்கான ஆட்சி என்றதான் ஜனநாயகம் என்று சொல்றார்கள். அந்த அடிப்படையில தான் அது நடத்தப்படுது. அதாவது மக்களால இவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை, அல்லது ஒரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறைக்கு பதிலாக சைனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு என்று சொல்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் சவுதி அரசோடையும் மிக நெருக்கமான உறவுகளை வச்சிருப்பார்கள். அது ஒரு மன்னராட்சி முறை நடைமுறை உள்ள ஒரு நாடு. இந்த ஜனநாயகத்தை பின்பற்றவில்லை என்று நீங்கள் சொன்ன மாதிரி சிரியாவுக்கு எதிராக, லிபியாவுக்கு எதிராக, ஈராக்குக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இதுக்கு மாற்றாக ஆனால் இலங்கை போன்ற நாடுகளை ஒப்படைக்குள்ள அந்த மக்களுக்கு ஜனநாயகம் என்றது அது புரிந்து கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையில சரிதானே? இப்ப ஜனநாயகம் சரியாக பின்பற்றப்படையில்லை என்று சொல்றீங்களா, அல்லது ஜனநாயகமே பிழை என்று சொல்றீங்களா? ஜனநாயகம் என்றது இப்ப என்னண்டா எவல்யூஷன் லீட்ஸ் டு டிவல்யூஷன். நீங்க பரிணாம வளர்ச்சி அடைய ஜனநாயகம் தானா பிறக்கும். அதை போர்ஸ் பண்ண தேவை. பரிணாமம் அடையாம நாங்க ஜனநாயகத்தை பின்பற்ற ஒரு போலியான ஒரு சிஸ்டத்தை தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். அந்த போலியான சிஸ்டத்தை தான் மேற்கொள்ள உங்களை திணிக்குது. என்ன, அது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கு. இது ஒரு முக்கியமான புள்ளி. அதாவது இந்த ஜனநாயகம் தானாக மலராமல், என்னால் மக்களோட கல்வித்தரம் எல்லாம் கூடினாத ஒரு ஜனநாயகம்
சரியான முறையில இயங்கணும் என்றால் அவர்களுக்கு குறிப்பிட்ட கல்வி தகமைகள் இருக்க வேண்டும். மக்கள் வந்து அரசியலை அலசி ஆராய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஜனநாயகம் வேலை செய்யும். அதை விட்டுட்டு நாங்கள் ஜனநாயகத்தை சும்மா ஒரு தெரிவின்ற அடிப்படையில ஒரு கடையில போய் 4 சாமான்ல ஒரு சாமான வாங்குறதுன்ற அடிப்படையில தெரிவு செய்யக்குள்ள அந்த ஜனநாயகம் வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க. கட்டாயம் மேற்குலகம் வந்து உங்களுக்கு மேற்குலகம் வந்து ஜெயபாலன் உங்களுக்கு துவக்க தாழ்ந்து they won't get shot. They won't give the gun and get shot. என்னத்தை தெரியணுமோ அது உங்களை நீங்கள் சொல்ற அளவுக்கு மாதிரி தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு அவைகளுக்கு ஜனநாயகம் என்ற ரீதியில உங்களுக்கு அதை தெரியக்க அது அவங்களுக்கு தெரியும் இது வேலை செய்யாது, இது நீங்கள் வேலை செய்யும் என்று ஒரு பகல் கனவுல வாழ்ந்தோன்னு இருப்பீங்க. இதால தங்களோட உலக ஆதிக்கத்துக்கு ஒரு இடையூறு இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜனநாயக பண்பு கூட இப்ப நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகுதான் நாடுகள் சுதந்திரம் அடைந்து இந்த ஜனநாயகம் பற்றின உரையாடல் கூட வர துவங்கி இருக்காங்க. அதுக்கு முன்பு காலனி ஆதிக்கத்துக்குள்ளதானே வச்சிருந்தவ, அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்கையில தானே. அதுதான் ஏன்னா அது அப்படி இருக்கேக்க இவைகளோட ஆதிக்கத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப விட்டுட்டு போயேக்க உங்களுக்கு ஒரு சிஸ்டம், எந்த சிஸ்டம் வேலை செய்யும்ன்றதை அறிஞ்சு அதை நீங்க நடைமுறைப்படுத்த நீங்க முன்னேறிடுவீங்க. அப்ப தங்களோட ஆதிக்கத்துக்குரிய பிரச்சனைகள் வந்தோன்னு இருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முன்னேறாத வகையில நீங்க முன்னேறுவீங்கள் என்று சொல்லி ஒரு அரசியல் சிஸ்டத்தை உங்களுக்குள்ள பூத்து ஃபோர்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி டு கீப் த வேர்ல்ட் டாமினன்ட் பவர். இப்ப உலகம் வந்து ஒரு 2 பிரிவாக இருக்குது பிரதானமாக. ஒன்று வந்து நாங்கள் சொல்றோம் கொமாண்ட் எக்கனமி என்று, எங்க அரசாங்கம் அனைத்து முடிவுகளையும் எடுக்குது. குறிப்பாக ரஷ்யா, லாவோஸ், தென் கொரியா, வட கொரியா போன்ற நாடுகள்ல வந்து அரசாங்கமே முழு முடிவுகளையும் எடுக்குது. என்னத்தை உற்பத்தி செய்வது, எவ்வளவத்தை உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது என்ற அனைத்து முடிவுகளையும் அரசு எடுக்குது. உற்பத்தி காரணிகளும் அரசுடைய கைகளில் பெரும்பாலும் இருக்குது. ரஷ்யாவில் அப்படி இல்லாட்டிலும் கியூபாவில் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்த சந்தை பொருளாதாரம், அதற்கு எதிராக இருக்கின்ற நாடுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் சந்தை பொருளாதாரத்தை வச்சிருக்கு. அவர்கள் வந்து சந்தை தான் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நடைமுறையில இப்ப சந்தை தீர்மானிக்கிறது என்றதும் ஒரு பம்மாத்தா தான் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் அனைவருமே தங்களுடைய திறந்த சந்தை பொருளாதாரத்துக்கு மாற்றாக இன்றைக்கு ப்ரொடெக்ஷன் பாலிசிக்கு வந்துட்டோம். அதனாலதான் ட்ரம்ப் வந்து இந்த டரிஃப் எல்லாம் போடுறார். அப்ப இந்த காலகட்டத்துல, இந்த சிக்கலான காலகட்டத்துல இந்த ஆட்சி சைனா அல்லது இலங்கை போன்ற நாடுகள்ல எவ்வாறான ஆட்சி முறையை அவர்கள் பின்பற்றலாம் நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரையில என்ன ஆட்சி, அதாவது மக்களை முன்னேற்றத்துக்கு என்ன ஒரு சிஸ்டம் தேவை என்றதை பயன்படுத்துற விட்டுட்டு மேற்குலகம் சொல்லுது இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் போறதுல ஒரு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு தெற்கு ஆசியா வந்து ஒட்டுமொத்த சனத்தொகை வந்து சைனாம்பாக கூடவே இருக்கு. அப்ப சுதந்திரம் கிடைக்க முதலே அதாவது தெற்காசிய தலைவர்களுக்கு ஒரு ஒரு யோசனை இல்லை. இந்த இவ்வளவு சனத்தொகையும் வச்சு நாங்கள் இப்படி ஒரு பொருளாதார உருவாக்க போறோம்ன்ற ஒரு சிந்தனை இல்லை. இதுல ஒரு சின்ன பிள்ளைத்தன மாதிரி நான் ஒரு பிரைம் மினிஸ்டரா வரணும், ஃபாரின் மினிஸ்டரா வரணும், பாகிஸ்தானா பிரிஞ்சா 2 பிரைம் மினிஸ்டர் 2 ஃபாரின் மினிஸ்டர். அப்ப இதெல்லாம் பதவிக்கு தான். இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, 2வது வளர்ச்சியடைந்த நாடா ஆசியால இருக்கேக்க இந்தியாவுக்கு பின்னால போவேக்க நாங்கள் இதை எப்படி தக்க வச்சுக்கொள்ள போறோம், இதோட இலங்கையோட பாதுகாப்பு என்ன மாதிரி, பொருளாதாரம் அங்க இருந்து போது இப்படியான சிந்தனைகள் இல்லை. நான் சுதந்திரம் கிடைச்சோன்னா எனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் பொசிஷன், ஃபாரின் மினிஸ்டர் வந்தா அந்த சிந்தனையில தான் அல்லது ஒரு இந்த இவ்வளவு சனத்தொகை சீனாவும் பார்க்க அதிகமான சனத்தொகை வாய்ச்சி நாங்கள் இப்படியான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க போறோம் என்று சிந்திச்சிருந்தா இவையில் ஒரு நாளும் பாகிஸ்தானை பிரிஞ்சு போகிட்டு இருக்க மாட்டோம். இப்போ ஒரு பரிசோதனை கூடமா எடுப்போம். நாங்கள் இந்தியாவையும் சீனாவையும் ஒரு பரிசோதனை கூடமாக எடுத்தா கடந்த ஒரு 100 வருஷத்துல இந்தியா வந்து ஒரு ஜனநாயக, கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியா தன்னை சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனா சைனா வந்து அது டெமோக்ரஸியும் இல்ல, சந்தை பொருளாதாரம் இல்ல, மார்க்கெட் எக்கானமி இல்ல, கொமாண்ட் எக்கானமியும் இல்ல. அது வந்து எல்லாத்தின் நல்ல பக்கங்களையும் எடுத்து ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்பை வச்சிருக்கு. இவ்வளவு தூரம் நல்லது கெட்டதுன்றது பார்க்க அது இந்த விளைவுகளை பார்த்தோம்னா இன்றைக்கு சைனா உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு பொருளாதாரமாக இருக்கு. ஆனால் இந்தியா அவ்வாறு இல்லை. இப்ப இதை வச்சுக்கொண்டு, இந்த கடந்த காலத்தை வச்சுக்கொண்டு சைனாவுடைய கட்டமைப்பு சரி என்ற முடிவுக்கு நாங்க வரலாமா? கட்டாயம். இப்ப ஜெயபாலன் எங்களை
மக்களோட மேம்பாடும் நாட்டோட அபிவிருத்தியும் தான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வர்றதுதான் புத்திசாலித்தனம். அதான் சைனா செய்யுது. ஆனா எங்கடைய தெற்காசிய நாடுகள் என்ன செய்யுது, ஒரு வெள்ளக்காரன் கொடுத்த அரசியல் கட்டமைப்பை வச்சு இதுதான் எங்களுக்கு, இதாலதான் நாங்கள் உலகத்தை ஆள போறோம் ஒன்று இருக்கணும் ஒழிய இது நாட்டு மக்களை முன்னேற்றதாம் நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மேல கொண்டு வரதாகவும் இல்லை. இப்ப அப்படின்னு பார்த்தா இப்ப சைனாவில நீங்க சொல்ற மாதிரி அது பொருளாதார ரீதியாக தன்னை மேல்நிலைப்படுத்தி இருக்குது. அந்த பொருளாதாரம் நீங்க பல தடவை சைனாவுக்கு போயிருக்கிறீங்க. அந்த பொருளாதார வளர்ச்சி அடித்தட்டு மக்களை சென்றடைஞ்சிருக்காங்க. மேற்குலகத்தோட குற்றச்சாட்டுகளின் படி பெருசா போயில்லை. ஆனா நான் போய் வந்ததுல பார்த்ததுல அடிமட்ட மக்களை போய் சேர்ந்துருக்கு. என்ற மேற்குலம் ஒரு நாடு முன்னோறி கொண்டு வர ஜெயபாலன் ஒரு 100% எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு அரசாங்கமும் 100% சரியா செய்யலாம். மனிதன் என்ற ஒரு வகையில வரைக்கு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுல நான் உணர்ந்து பார்க்க சைனாவோட பொருளாதாரம் மேல வந்திருக்கு, மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். அது இப்ப நான் ட்ரெயின்ல போயிருக்கிறேன், பஸ்ஸஸ்ல போயிருக்கிறேன். இலங்கையில மாதிரி ஏறினா இறங்கையிலாது உள்ளுக்கு போறதுக்கு கஷ்டம். அது ஒரு பெரிய சிக்கல். மக்கள் தொகையோட ஒப்படைக்கல அது ஒரு பிரச்சனையா இருக்கும் தானே. இப்ப நான் இலங்கையை சொல்றேன், இலங்கையில பஸ்ஸுக்கு ஏறுனா இறங்கிடலாம். ஆனா நான் அப்படி சைனால நான் ஒரு காலம் பாக்கேன். ஆனா அவ்வளவு மக்கள் தொகையை கொண்ட நாட்டுல கூட அவ்வளவு நெருக்கடி இருக்கல போக்குவரத்துல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் இப்படி பேத்து தாழ்றீங்க? ஏன் பொருளாதாரம் மேம்படையில? பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கோ, அதுக்கேற்ற மாதிரி இப்ப சனத்தொகையில பொருளாதாரத்தோட ஒரு ஈக்குவலா கொண்டு போங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை அமையும். என்னத்துக்கு ஒரு என்னன்னா நாங்கள் ஒரு சிஸ்டத்துக்காக வாழ்ற மாதிரி இருக்கு. ஒரு ஜனநாயகம் ஒரு சிஸ்டத்துக்காக தான் நாங்க வாழ்றோமோ இல்லையா, எங்களுக்காக நாங்க வாழையில. இப்ப இதை எப்படி மாத்தி அமைக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்கள் சைனாவுடைய அந்த அந்த அரசியல் கட்டமைப்பு, அதாவது ஒரு கட்சி ஆட்சி முறையும் உலகத்துல உள்ள நல்ல கொள்கைகள் ஒரு எல்லாத்திலையும் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைத்து உருவாக்கப்பட்டது போல தெரியுது. என்றால் அவர்கள் மார்க்கெட் எக்கனாமியின் பெனிஃபிட்ஸையும் எடுக்கிறார்கள், கொமாண்ட் எக்கனாமியின் பெனிஃபிட்ஸையும் அவர்கள் எடுக்கிறார்கள். அதுதான் புத்திசாலித்தனம். இலங்கை போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்கள் மக்களை மேம்படுத்துறதுக்கு நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன சிஸ்டத்தை கொண்டு வரணும் யோசிக்க வேணும். மேற்குலகம் தந்த ஒரு சிஸ்டத்துக்காக நாங்க வாழக்கூடாது. இப்ப சைனாவுக்கு நீங்கள் பல தடவை சென்றபடியால் அங்க மக்கள் சுதந்திரமாக இலங்கை அளவுக்கோ அல்லது மேற்கு நாடுகள் ஆஸ்திரேலியா அளவுக்கு மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா நிலைமைகள்? ஏன் ஜெயபால் உங்களுக்கு சுதந்திரமா எல்லாரும் கருத்து தெரிவிக்கணும்? ஆள்ற ஆக்கள் அந்த நாட்டோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்து பாத்தீங்கன்னா மில்லியனுக்கு மேல, அந்த மில்லியன் ஆன ஆக்கள் போக்கஸ்ட். அவங்க அந்த மக்கள் நாட்டுக்கு என்னது செய்யணும் என்று சொல்லி அதுல தேர்ச்சி பெற்றவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தான் இன்றைக்கு எல்லாத்துலயும் எது நல்லதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அப்ப மற்றவன் ஒரு டீச்சரா இருக்கிறவன் டீச்சிங்ல போக்கஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவன் கம்ப்யூட்டர் ஐடில உள்ளவன் ஐடியை போக்கஸ் பண்ணலாம். அவனுக்கு என்னதுக்கு அரசியல்? அப்ப ஏன் எல்லாரும் நாங்கள் இப்ப இலங்கையில இலங்கை இந்தியா எல்லாரும் சமயத்தை பிரிக்க வைக்கிறது, அரசியலை பிரிக்க வைக்கிறது, இவைகளுக்கு தங்களுக்கு ஒரு செகண்ட் லாங்குவேஜ். இப்ப இலங்கையில நேரத்தை ஒதுக்கி ஒரு தமிழ படிக்கிறதுக்கு இயலாது. ஆனா அரசியல், சமயம், அது இதெல்லாம் தேவையாங்களுக்கு. ஒரு ஆவரேஜ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆக்கள் மட்டும் அரசியல்ல மேம்பட்டு அதுக்கு அவையில் மக்களுக்கு நாட்டுக்கு என்ன செய்யறதுன்றதை தீர்மானிக்கிறது தான் என்ன பொறுத்த வரையில ஒரு புத்திசாலித்தனம். இதை விட்டு கண்டவன் போனவன் எல்லாம் அரசியலும் எல்லாம் கதைக்க அவன் தண்ட நேரத்தை வீணடிச்சு இனித்து ஜனங்களுக்குரிய மக்களுக்கிடையே ஒரு பிரிவினைகளும் ஏற்படும். இது தேவையா? இது மக்களை பின்னோக்கித்தான் பின்னோக்கி தள்ளப்போம். ஏன்னா அவைகளுக்கு போக்கஸ் இல்லாம அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இந்த கட்சியை சப்போர்ட் பண்றான், அவனோட ஆர்கியூ பண்றதுலே டைம் போகும். அப்போ ஒரு தமிழை படிக்க இல்லாம இருக்கு, இங்கிலீஷை படிக்க இல்லாம இருக்கு, ஒரு கைத்தொழில செய்து இந்த மாதிரி மேலவாரன் சிந்திக்க இல்லாம இருக்குது. எத்தனை ஒரு தேவையில்லாத விஷயங்கள்ல நாங்கள் எல்லாரும் செய்யணும்னு யோசிக்கிறோம். அதைத்தான் மேற்கொள்ளவும் விரும்புது. நீங்க எல்லாரும் அடிபடுங்கோ, கதையுங்கோ, அடிபடுங்கோ, குத்துப்படுங்கோ, கொள்ளுங்கோ, நாட்டை சீரழியுங்கோ. இப்ப நாங்கள் அப்படின்றதானே மேற்கொள்ள மேல இருக்கு.
இப்ப நாங்கள் ஒரு காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முதல் டெய்லர் மேனேஜ்மெண்ட், சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி டிவிஷன் ஆஃப் லேபர் என்று பார்த்தோம். அதாவது அவரவர் வேலையை செய்யணும். அதாவது வேலையை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து அவரவர் வேலையை செய்யணும். இப்ப நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி இது வந்து கிட்டத்தட்ட டிவிஷன் ஆஃப் நாலேஜ். அவையவைக்கு எது தெரியுமோ அதை செய்ய வேணும். அப்படி அதுதான் உண்மை, அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுற அரசியல்ல ஆர்வம் உடையவர்கள் அந்த பக்கத்துல போக்கஸ் பண்ணி அந்த அரசியலை சரியாக செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கட்சியால தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? அப்ப ஒரு கட்சி என்று வரைக்கும் ஜெயிப்பாளன் ஒரு முடிவுகள் எடுக்கிறது ஈஸியா இருக்கு. இப்ப ஒரு நல்ல இப்ப பாருங்க, ஒரு வேலை கட்டாயம் செய்யணும். இப்படி அக்ரிகல்ச்சர் செக்டர், அதாவது விவசாயத்தை முன்னேற்றணும், இவ்வளவு மரங்கள் நடணும், இவ்வளவு தென்னை மரங்கள் நடணும், இவ்வளவு பூ உற்பத்தி செய்யணும்னு செய்ய ஒரு கட்சி என்று சில மாற்றங்களை கொண்டு வரைக்கும் மக்களுக்கு அது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுல இருந்து விடுபடையலாம். இப்ப இன்னொரு கட்சி இருந்தா அவையில் அதுக்கு ஒரு ஓட போட்டு தாங்கள் விடுபட்டு போயிடும். இதுல ஒரு நீங்க சொல்ற ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். என்னென்றால், அதாவது பல்வேறு அரசியல் கட்சி இருக்க அந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அவர்கள் என்ன பொய்யும் சொல்லலாம், என்னவும் செய்யலாம். அவர்களுடைய நோக்கம் முழுவதுமே அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுல தான் இருக்குமே ஒழிய நாட்டை முன்னோக்கி கொண்டு போறதை நோக்கி இருக்காதுன்னு சொல்றீங்க. கட்டாயமா. அதோட மக்களுக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து நாட்டை முன்னேற்ற அவைகளுக்கும் இப்படி எழும்பி விவசாயம் செய்யறது அது இது இல்லாம இப்படி கதைச்சிக்கு திரிச்சு மோட்டர் சைக்கிள திரிஞ்சு தண்ணி அடிச்சோன்னு தெரிஞ்சா ஈஸி. அப்ப எதிர்காட்சி சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்படி இல்லை, இப்படி நாங்கள் மற்ற இப்படியால உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், உங்களுக்கு ஜனநாயகத்துல வழியில கொண்டு போக மாட்டேங்க, என்ன மக்களவே என்ன செய்யணும், ஈஸி எக்ஸிஸ்ட், அவைகளுக்கு மற்ற எதிர்காட்சி ஓட் பண்ணுங்க. அப்ப எந்த ஒரு நல்ல பாலிசியும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதால நாடு முன்னேறது செஞ்சான கஷ்டம். நீங்கள் சொல்ற இந்த வழியில போனால் இப்ப இலங்கையை பாத்தீங்கன்னா சைனா வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் மாடலா இருக்குது. என்னென்றால் அது ஒரு கட்சி ஆட்சி, அவர்கள் நாட்டை முன்னேற்றதுக்கான பல்வேறு திட்டங்களை எடுத்து நாட்டை முன்னேற்றி கொண்டு வரார்கள். பொருளாதார ரீதியாக இன்றைக்கு மேற்குலகமே ஆடி போய் இருக்கின்றது. சைனா ஒரு தலைமைக்கு பொருளாதாரத்தின் மிக உச்ச இடத்துக்கு வரப்போகுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளும் அதைத்தானே செய்தார்கள். அவர்கள் 10 இயக்கம் இருந்து அடிபட்டு சாகிறதுல பிரயோசனம் இல்லை, உங்களை எல்லாரையும் முடிச்சிடுறோம், நாங்கள் மட்டும் அடிபட்டு தமிழிடம் எடுத்து தார வேண்டும். அப்ப அது என்ன, ஒரு கட்சி அறிவுள்ளவர் ஒரு கட்சியை வச்சு நல்ல டிசிஷன் எடுத்து நாட்டைய மக்களை முன்னேற்றம் வேற விஷயம். அறிவு இல்லாத எல்லாரையும் அழிச்சு அறிவுள்ளவரையும் அழிச்சு நாட்டை நாசமாக்குறது அது இன்னொரு காரியம். அதை சைனாவோட ஒப்பிடலாம், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை நீங்க ஒப்பிடலாம். இது ஒட்டத்தலைக்கும் புலங்காலுக்கு முடிச்சு போடுறதா இருக்கு. இல்ல அது ஒரு இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப சைனா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதா இருந்தபடியால் அது அதை நாங்கள் என்ன சொல்றது, அதை ஒரு அளவு வரவேற்கலாம், ஆதரிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வர்ற தலைவர்கள் வந்து அப்படி வருவார்கள் என்று எந்த நம்பிக்கையும் இல்லைத்தானே. அதுதான் இப்ப ஜெயபாலன் வந்து இப்ப வேற இப்ப அரசியல்வாதிகள் அப்படி ஒரு நோக்கத்துல யாரு அறிவுள்ளவர்கள், யாரு என்ன சொல்றார்கள், யாரு சைனாட வளர்ச்சிய பேசுகிறார்கள், அமுல்படுத்தணும் என்று ஆர்வமா இருக்கிறார்கள், அவையில கொண்டு அவையிலோட ஒத்துழைச்சு அவையிலோட ஆலோசனைகளை கேட்டு நடைமுறைப்படுத்தலாம். இப்ப இலங்கையில வந்து தமிழர் நாங்கள் எல்ஜிடி என்று எடுக்கையோ அல்ல அரசு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அரசு ஸ்ரீலங்கன் அரசாங்கம் பார்க்க தமிழர்லயே நல்ல படிச்சாக்கள் இருந்திருக்கு. ஆனா பிரபாரம் ஒரு காலம் அதை பாவிக்கல. அதே மாதிரி இலங்கையிலேயும் நல்ல படிச்சாக்கள் நல்ல அறிவுள்ள ஆக்கள் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை பாவிக்கல. இப்ப பாருங்க, மஹிந்த ராஜபக்ச தன் தம்பியை மட்டும் மேற்குலத்திலிருந்து கொண்டு வந்தார். ஏன் மற்ற படிச்ச டாஸ்போராக்களுக்கு எல்லாமே என்ன நடந்தது, ஏன் கொண்டு வரையில? இப்ப என்பிபி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஒரு வருஷம் ஆச்சு. எத்தனை படிச்ச டாஸ்போராக்கள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு? என்ன வேலை கொண்டு வந்தா அவங்கள மேல வந்துருவாங்க, அவங்கள மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு பாயம். அடிப்படை பிரச்சனை என்னன்னா தங்களோட பதவிதான் அடிப்படை நோக்கம், வேணும் நாட்டு முன்னேற்ற நோக்கம் இல்லை. இப்ப தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கம் வந்து அது உள்மனதில் அல்லது நீண்ட கால திட்டத்துல இலங்கையை வந்து சைனா போன்ற ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி முறையொன்றை கொண்டு வருவதற்கான முனைப்பு இருப்பதாக பலரும் நம்புகிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம்? இப்ப என்னண்டா, என்பிபி என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவுக்கு போவினோம், ஜேவிபி என்று சொல்லிக்கொண்டு சைனாவுக்கு போயினோம்.
தெரியும். இது இந்தியாவுக்கு தலையும் சைனாக்கு வாழையும் காட்டி ஏதோ நடிச்சு கொண்டு போற மாதிரி தான் நினைக்கிறேன். உண்மையில சைனா இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நான் நம்புற மாதிரி சைனா எல்லாத்தையும் நல்லா செய்தேன்டா வேலேன் இந்தியாவோட தலையை காட்டிக்கொண்டு இந்தியாவுங்கிற தேவை என்று சொல்ல வேணும். இல்ல சைனா இவ்வளவு பெருசா பொருளாதாரத்துல இவ்வளவு வளர்ந்த ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவோடயோ மற்ற நாடுகளோடயோ வலிந்து ஒரு முரண்பாட்டை வழக்க தயாராக இல்லை. அதே போல இலங்கை ஒரு சின்ன நாடு. அப்ப அவர்களுக்கு பல்வேறு சக்திகளோடையும் ஒரு முரண்பாடு இல்லாத உறவை வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குதானே. கட்டாயம் ஜெயபாலன். ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது வேற. அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிஸ்டத்தை நாங்க நம்பி அதோட போறோம்னு சொல்லி அரசாங்கத்தை நடத்துறது வேற விஷயம். இப்ப நான் ஒரு ஃபாரின் மினிஸ்டரா இருந்தா என்ன சொல்லுவேன், நான் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின் பண்ணுவேன். கட்டாயம் நான் இந்தியாவோட எந்த விதமான எதிர்ப்புக்கும் போக மாட்டேன். என்ன இலங்கை ஒரு சின்ன நாடு. அதே நேரத்தில் நான் கட்டாயம் சொல்லிக் கொள்வேன், எனக்கு இவ்வளவு இதுகள் செய்ய வேண்டி இருக்கு, உன்னால செய்யலுமா, உன்னால செய்யலாட்டி நான் சைனாட்ட போவதில்லை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நாங்கள் எதிரியா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் பாக்குறேன் இந்த நாட்டை மேம்படுத்தணும், எனக்கு இவ்வளவு செய்ய வேண்டி கிடையாது, உன்னால செய்யலாட்டி நான் சைனாட்ட போறதில்லை, உனக்கு என்ன பிரச்சனை. அப்ப நான் புத்திசாலியா தான் நடப்பேன். நான் ஆடிடா பிடிக்கிறான்னு போய் இந்தியாவோட எதிர்க்கிற ஆளி இல்லை. நான் சொல்லுவேன், இவ்வளவு நாட்டை முன்னேற்றத்துக்கு இவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டியை நாங்கள் மேம்படுத்தணும், பல்கலைக்கழகங்கள் இவ்வளவு ஃபாரின் லெக்சர்ஸ் எனக்கு தேவை, இவ்வளவு சேலரி கொடுக்க வேணும், அப்படி கணக்கான விஷயங்களை நான் சொல்லுவேன். நான் இப்ப ட்ரக்ஸும் மர்டர் டெரரிசம் எல்லாருக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், செகண்ட் கொஸ்டின் டாக்ஸ், அதை பற்றியான எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு டெரரிசமோடு பயங்கரவாதமோ அல்ல போதைப் பொருள் கடத்தலோ அல்லது மர்டரோ என்றா ஸ்ட்ரைட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். வித்தின் 24 days அவரை தூக்கிடுவேன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் பெனால்டி. அவையில வச்சு இஸ்ரேல வச்சிருந்தா அது மக்களோட காசு தான் போகுது. அவையில வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப இவையில் செய்ததெல்லாம் பிள்ளையண்டா இதை மெட்டாக்கள் செய்யக்கூடாதுன்னு தவிர்க்கிறா கட்டாயம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இப்ப சிங்கப்பூர் இதுகளை செய்து முன்னேறி இருக்கு. அந்த சிங்கப்பூர் செய்ததே சிங்கப்பூர் ஏன் முன்னேறி இருக்கு, என்ன ஹோல்கேன்றதை பின்பற்றி எல்லாமே இருக்கணும். அப்ப அதே நேரத்துல சைனாவும் இவ்வளவு முன்னேறி இருக்கு, அதை கூடி பின்பற்றியலாம் நிலைமையில என்னட்டா அவ்வளவுக்கு அறிவு இல்லை. சும்மா ஏதோ தானோண்டு தாங்கள் செய்ய போயிடும், பெருசா கிளிக்க போயின வேண்டு. பாருங்க, ஏன் சிங்கப்பூர் அமல்படுத்துற ட்ரக்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேலை செய்யலாமே இருக்கு. அப்ப சிங்கப்பூர் என்ன ஒரு இவையிலும் பார்க்க கீழ்த்தனமா நிலைமையிலயா இருக்கு அவங்களோட பாலிசிஸால. அவங்க பாலிசிஸ் கொண்டு வந்தபடியா தான் அவங்க மேலே இருக்கிறாங்க. மலேசியா கூடி ட்ரக்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அப்ப மலேசியா சிங்கப்பூரும் பார்க்க இவர் கீழே இருக்கணும். அப்ப இவையில ஏன் தங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்தோட்டு இருக்கணும். ஏன்னா அறிவு இல்லை. அறிவு இல்லாதவன் என்னத்தை, அறிவு இல்லாத ஆக்கள் ஜெயபாலன் எப்படி நாட்டதை குட்டிச்சுவர் ஆக்குறது தான் அவனுக்கு நல்லதா படும். உண்டே பாருங்க, 2வது அவிழ்ச்சி அடைந்த நாடு இவ்வளவு வருஷ கணக்கா போராடி கடைசியில நாடு வாங்குறோம். அப்ப என்ன, படிக்க அறிவிட்டாதவன் மக்களை எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு அதுல இன்பம் கண்டு இப்ப நாட்டை இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கு. பாருங்க, ஆஸ்ட்ரே இந்த தெரு நாயல் ஐயோ குட்டை பிடிச்சி அதை பார்க்கவே அடிச்சமா கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த நாயை கொள்றது வேலு சொல்லினா அது பிள்ளை. ஆனா மோர் தென் 100,000 1 லட்சத்துக்கு மேலான மக்களை இந்த 40 வருஷமா கொண்டு குவிச்சு எத்தனையோ செய்தவங்க இப்ப ஒரு குட்டை நாயை கொள்றது பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களை என்ன செய்யறது? இப்படியானவங்க என்ன நாட்டை முன்னேற போறாங்க. ஆனா இப்ப மனித சமூகம் ஒரு கூர்ப்படைந்து இவோல்வ் பண்ணி வருகின்ற பொழுது அதனுடைய நாகரிக சிந்தனை தன்மைகளும் மாற்றமடையுதானே. அப்ப அதுல நாங்கள் கொலைகளாலதான் நாங்கள் நாயை பற்றினது மட்டுமல்ல, கொலைகளால்தான் இது எல்லாத்தையும் கேபிட்டல் பனிஷ்மெண்டாலதான் இது எல்லாத்துக்கும் தீர்வு காணலாம் என்றது எவ்வளவு தூரம் சரியானதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஸ்கண்டினேவியன் நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இதெல்லாம் நடக்கல. நான் சொல்ல வரையில இந்த நாடுகளை பின்பற்றுமோன்னு சொல்ல வரையில. ஆனால் சில சட்டமும் நாங்கள் தவறு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே. அதனாலதானே நாங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேண்டாம் என்று சொல்றோம். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒரு அதுல ஒரு சிறு தவறு நடந்திருந்தால் அதை திருத்தலாது. நீங்கள் பிழை விட்டு திருத்தலாம். ஆனால் அதுக்கு மேலான சட்டங்களை நீங்கள் பாவிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவரை என்ன சொல்ல வரேன் ஜெயபாலன், சில விஷயங்கள்ல சில தவறுகள் வரலாம். அதாவது இப்ப சிங்கப்பூர் லீடர்ஸே சொல்லிடலாம், அது சின்ன தவறுகள் வரலாம். ஆனா நாங்கள்
அந்த ஃபேமிலியையும் மற்ற சிங்கப்பூர் சிட்டிசனையும் அழிக்கிற போதைப் பொருளை நாங்க ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அப்படியே ஒரு சில சின்ன சவறுகளால ஒரு சில 2 பேர் சாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் அது நாட்டு மக்களுக்காக செய்யறோம். இப்ப பாருங்க, அங்க சிங்கப்பூர்ல துப்புறத நிப்பாடினாங்க. இப்ப சில பேர் இந்த வருத்தங்கள் வந்து அந்த துப்பி இது இல்லாம செத்துருக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி 1-2 பேர் சாத்தான் போயிடும், அதுக்கு ஒண்ணும் செய்யலாம், அதுக்காக வேண்டி துப்பி எல்லாம் போற இடம் எல்லாம் துப்புற எல்லாம் வச்சிருந்தா நாடு என்ன முன்னோர்ன்னு அவங்க கேட்கிறாங்க. ஒரு சில விதிவிலக்கம் இருக்கத்தான் செய்வாங்க. அது தவிர்க்க முடியாது. உங்களுடைய இந்த வாதத்தை கூடுதலாக எடுக்கக்கூடியவர்களாக யாராக இருப்பார்கள் என்றால் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தான் பெரும்பாலும் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவார்கள். ஏனென்றா அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் மக்களுடைய நன்மைக்காக சில துரோகிகளை சுட்டோம், சில பிழையானவர்களை சுட்டோம், நீங்கள் ஏன் எங்கள் மீது இந்த விமர்சனங்களை வைக்கிறீர்கள் என்று. இப்ப நீங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விடுறேன். சண்முகம், சிங்கப்பூர் பிரசிடென்ட், அவர் சொல்றார், அதிகமான சிங்கப்பூரியன்ஸ் இப்பயும் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. என்னத்துக்கு? அப்ப அவங்களுக்கு தெரியுது, ஸ்ரீலங்காவை பாக்குறாங்க, மற்ற ட்ரக்ஸ் உள்ள நாடுகளை பாக்குறாங்க, அப்ப சிங்கப்பூர் என்ன நிலையில கிளீனா இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த கிளீன் ஆன நாடு என்ன விதத்தால என்ன சட்டத்தால அந்த கிளீனா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. இப்ப அவங்க அனுபவிக்கிற அந்த அந்த அதாவது அந்த அந்த டெவலப் ஆன நாடும் அந்த சட்டங்களை அவங்க ஆமதிக்கிறாங்க. நான் வேணும்னா வீடியோ போட்டு விடுறேன், நீங்க இதோட அட்டாச் பண்ணுங்க. உங்க அண்மையில இல்ல, சில ஆண்டுகளுக்கு முதல் வரைக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மேயராகவும் இருந்து ஜனாதிபதியானவர், அவர் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ட்ரக்ஸ் டீலர்ஸை அவர் நேரடியாகவே போய் துப்பாக்கி பிரயோகம் செய்து கொலை செய்திருந்தார். அது பல்வேறு சர்ச்சைகளையும் அது ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது அவர் பதவியில இல்ல. ஆனால் இத வெறுமனே இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதால மட்டும் தீர்வு வரப்போறாது. நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால், இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் எவ்வாறான மாற்றங்களை மேற்கொள்வீர்கள் என்ற அந்த கருத்தோட நாங்கள் இதை முடிச்சு கொள்ளாம நினைக்கிறேன். இப்ப நான் அந்த நீங்கள் பிலிப்பீன்ஸ் பிரசிடென்ட் சொன்னதை இருந்தீங்க ஜெயபாலன், இந்த அவர் நான் அறிய விஷயங்கள் செய்து அந்த ட்ரக்ஸ் அத போதைப்பொருள் கடத்தல குறைச்சிருக்கிறார். அதால நாடு முன்னேறி இருக்கு. அந்த முன்னேற்றம் வந்து மேற்கொள்வதற்கு ஒரு தங்களுடைய உலக ஆதிக்கத்துக்கு சவாலா இருக்கு. எங்கெங்க எல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, எங்கெங்க எல்லாம் நாடு முன்னேற இல்லாம இருக்கும், அதைத்தான் மேற்கொள்ளவும் விரும்பும். ஜனநாயகம் என்றான, போதைப் பொருள் என்றான, இன்னொரு வகையில மக்கள் நாடு இடைஞ்சலா இருக்கும், அதைத்தான் அதை விரும்பிவிடும். அப்ப மேற்கொள்ளாம அதைத்தான் சப்போர்ட் பண்ணும். இது இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட. அதாலதான் ஒரு மைனாரிட்டி வெஸ்டர்ன் வந்து மேல இருக்கிறதுக்கு காரணம். நாங்கள் யோசிக்கணும், மேன் இவங்க இவ்வளவு பில்லியன் கணக்கா நாங்கள் இருந்து மேலே இருக்கிறாங்கன்னா அது பல விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஜனநாயகம் ஒன்று, மற்றது போதைப் பொருள் அதுகளை ஈஸியா கடத்துறது, கொள்றது, மக்களை ஃபியூச்சர் ஜெனரேஷன் அழிக்கிறது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் பிரசிடென்டா வந்தா என்ன செய்வேன், நான் எப்பயும் சொன்ன மாதிரி போதைப் பொருள் என்று ப்ரூஃப் பண்ணா மர்டர், யாரையும் கொலை செய்தா அல்லது பயங்கரவாதத்தோட சம்பந்தப்பட்டா மரணதண்டனை, அதுக்கு இது மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நான் இப்ப முன்னேற்றம் வரைக்கும் நான் ஏன் இப்ப கொழும்பு யாழ்ப்பாணம் நீங்க டிராவல் கார்ல போனீங்கன்னா இவ்வளவோ இடங்கள் பக்தியா இருக்கு. அதே ஒவ்வொரு மாவட்டங்களையும் உள்ள ஸ்கூல்ஸ் டிசம்பர் ஹாலிடேஸ்ல இவ்வளவு தென்னை மரங்கள் நடங்கோ, இவ்வளவு மரங்கள் நடங்கோ, ரோடுகள்ல மரங்கள் நடங்கோ, ஏன் செய்யலாம் இருக்கு. ஏன்னா இது ஜனநாயகத்துல செய்யலாம், அந்த சிஸ்டத்துல செய்யலாம் இருக்கு. அப்படி செய்ய இயலாடிக்கு நீங்க சிஸ்டத்தை மாத்துங்க. இப்படி செய்ய இயலுமெண்டா சிஸ்டத்தை வச்சுக்கொள்ளும். ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்கு அந்த இவ்வளவு 10 இலை வச்சு ஒரு தேங்காய் மரங்கள் நட இல்லாது அப்படி நடக்கூடிய வகையில நுழம்பு கூடி யாழ்ப்பாணத்தை சென்ட்ரல் காலேஜ்ல போய் கதைச்சு, நான் கான்வென்ட்ல போய் கதைச்சு, நான் ஏன் நாங்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்தி இல்லாத கவர்மெண்ட் ஒரு இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த லைப்ரரி, ஜெஃப்னா லைப்ரரி, ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல், அதை சுத்தி உள்ள காணுகளுக்குள்ள எக்கச்சக்கமா தண்ணியும் நுழம்பும் பெருகுது. அப்ப அதை பார்த்து செய்யறதுக்கு ஒத்தரும் இல்லை. ஆனா சில டைக்க ஒரு மூடிக்குள்ள தண்ணி இருந்தா அங்க வீடுகளுக்குள்ள வாங்கி பிஹெச்ஏ வந்து எத்தனையோ செய்யும். நுழம்பு எங்க உண்மையில இருந்து உருவாகுதுன்றா ஜெஃப்னா டவுனுக்குள்ளதான். அப்ப அதை கூடி ஒன்றும் செய்யலாம. அப்ப நான் கேட்டேன்,
இப்ப நுழாம்பு இவ்வளவுக்கு உங்களை பிள்ளைகளை படிக்க இல்லாம பண்ணுதுண்டா அவையில ஒத்துக்கொள்ளினும் சென்ற காலேஜ் மற்ற வேம்படி ஸ்கூல்ஸ் ஜெப்னா கான்வென்ட் சென்ட் ஜோன்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ளினோம். அது சிச்சான் நுழாம்பு பிள்ளைய வீட்டுல இருந்து படிக்கிறாங்க. அப்ப நான் சொன்ன ஊர்வலத்தை நடந்துக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு நுழாம்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுங்கோ. ஏன்னா நாங்கள் படிக்க பரீட்சையில படிக்க ஜெயபாலன் இவ்வளவு நுழம்பில் ஒரு 5-5.5 வரையும் இருக்கும், பிறகு நுழம்பு இல்லை. எங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இப்போ உள்ள மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய இது இல்லை, எல்லாமே இருக்கு. நான் ஒரு புத்தகத்தை கூடிய யாழ்ப்பாணத்துல இருந்து வாசிக்கலாம் இருக்கு, அவ்வளவு நுழாம். அப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஐயோ பிள்ளைகள் டியூஷன் போகணும், பிள்ளைகள் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி ஒரு நுழம்பு கூடி பிள்ளைகளுக்கு ஒரு நுழம்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது கூடி இந்த பள்ளிக்கூடங்கள் தலைமைகள் இல்லை. இதென்ன ஒரு சிஸ்டம். ஏன் அவர்களே போய் அந்த நுழம்பு அந்த தங்களுடைய பகுதியை சுற்றி இருக்கிற கான்களை துப்புரவு செய்யலாம் தானே, ஒரு சிரமதான அடிப்படை. அதுக்கும் அவைகளுக்கு பிள்ளைகள் டியூஷனுக்கு போகணும், அது இதுன்னு சாட்டு போக்கொழிய ஒருத்தரும் அதுல அந்த தங்கட கை ஊத்த பிறந்த அளவுக்கு இல்லை. அப்ப யாழ்மான மாநகராட்சி என்ன செய்யுது, இவ்வளவு நுழம்பும் பெருகுது ஜெயபாலன் இந்த ஜெஃப்னா லைப்ரரி ஹாஸ்பிட்டலை சுத்தி. அப்ப அதை பற்றி ஏன் ஒரு கதை இல்லை, ஒரு நடவடிக்கை இல்லை. அப்படி கணக்க பிரச்சனையில நான் கையாள்வேன். நான் கட்டாயம் இப்படி ஒவ்வொரு மாநில சபையில இந்த இது இவ்வளவு கிளீன் பண்ணுவானு, இவ்வளவு பேச தேவையில அரைவாசி மண்ணை போட்டு முடியுங்கோ, அரைவாசி தொடர்ந்தும் அந்த நீரோட்டம் இருக்க வேணும். அப்ப நுழம்பு அதுல முட்டை போடுறது அதெல்லாம் இல்லாம இருக்கும் என்று சொல்லி நான் விஷயங்களை செய்யலாம். ஆனா நாங்கள் அதுக்குள்ள போனாலே நாங்கள் என்ன மேற்குலகத்தை பற்றி விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். மேற்குலகங்களை சப்போர்ட் பண்ணால எங்களுக்கும் ஒரு பெருச சப்போர்ட் இல்லை அதுக்குள்ள போய் நாங்க செய்யறது. எங்களுக்கு அறிவு இருந்தாலும் கூடி அதை பாவிக்க எங்களோட தலைவர்களும் எங்க மக்களும் தான் எங்களுக்கு எதிராக இருக்கீங்க. அப்ப நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் இல்லாம. இப்ப நாங்களோட காய்ச்சினா அந்த மரங்களை நடுறத பெரிய இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள நல்ல வடிவான மரங்களை கொண்டு வரேன்னு சொல்லி அதை நான் கூடி செய்யலாத. என்னன்னா மேற்குலகம் என்ன எங்கெங்க போறணும் அங்கெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு தனிமைப்படுத்துறதுதான் நான் குறிக்கோளா இருக்கு. அதால நான் உங்களுக்கு மூலமா வச்சு செய்யறது. நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளருக்கு விண்ணப்பித்திருந்தீங்கள் நினைக்கிறேன், அப்படித்தானே? இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி இருக்குது. ஒரு துணைவேந்தர், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்த தமிழ் சூழலுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு துணைவேந்தர் யாழ் பல்கலைக்கழகத்தின் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தகுதி அவருக்கு இருக்கும்? இப்ப துணைவேந்தர் என்று வரைக்க ஜெயபாலன் உண்மையில அந்த தரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு இப்ப நான் எனக்கு கிளம்பு யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி நான் 7 பேர்ல ஒரு. அப்ப எந்த ஸ்பீச் அப்ப என்ன ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண சொன்னது, நான் எந்த வகையில கிளம்பு யூனிவர்சிட்டியை மேம்படுத்துவேன். நான் சொன்னா நான் ஒரு யூனிவர்சிட்டி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் கோஆபரேட் பண்ணி நான் கிளம்பு யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் உயர்த்துவேன். அப்ப அதுல எந்த ஸ்பீச்சை கேட்டு இருந்தது, இது ஸ்ரீலங்கா இது சிங்கப்பூர் இல்லை என்று சொல்லி எனக்கு எதிராக நகைச்சுவையும் நளினமும் நக்கல். அப்ப இது 2015ஆம் ஆண்டு நடந்தது. இந்த நக்கல் நளினங்களான யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் தான் இந்த நாடு இவ்வளவு குட்டிச்சோறாறது காரணமாக இருந்தது. அப்ப எங்களுக்கு பார்த்து சிரிக்க அப்ப எனக்கு தெரியும் வேலை நிலைமை என்ன சிந்தனையில இருக்கணும். அப்ப வேலைக்கு அந்த கிழமை யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட் தெரியாமல இருக்கும். வேர்ல்ட் ரேங்கிங் பார்க்க கிழமை யூனிவர்சிட்டி எவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்ப அதை பற்றி சிந்தனை. அப்ப தாங்க ஒரு பகல் கனவுல தாங்கள் தான் எல்லாம் தங்களோட யூனிவர்சிட்டி தான் இல்லாமன்ற ஒரு நிலையில இருக்கணும் இல்லையா? அதுதான் யாழ்ப்பாணத்துல என்ன அரசாங்க வேலைய சிங்களவனுக்கு போதும், நாங்க தமிழனுக்கு போகணும். அவன் ஆட்டையும் பார்த்து கொப்பி பண்ணாலும் போடுவாயில பாஸ் அவுட் பண்ணி அவன் அரசு அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கட்டும். தமிழன் கூட இருக்கும், சிங்களம் பார்க்க அல்ல தமிழன் இதுக்குள்ள சிங்களம் வர்றதும் பார்க்க தமிழன் இதுக்குள்ள தங்கட கச்சேரியிலயும் கவர்மெண்ட் ஜாப்லயும் போகணும். அப்ப எல்லாம் ஒரு பிற்போக்கு சிந்தனையெல்லாம் நடக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டா வரணும், தமிழன் ஒரு கிராஜுவேட் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பெருமையோட வரணும், அந்த சிந்தனையில் இல்லை. எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குலாம் அவங்க சிந்திக்கிற ஆக்களா இருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த உரையாடலை முடித்துக் கொள்வேன். உண்மையிலேயே பல்வேறு கருத்துக்களையும் மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி ஆண்டனி பீட்டர். நன்றி, வணக்கம்.